ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே எங்கள் வீட்டில் மாவாட்டும் போது உளுந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற வச்சுப்பேன். பிள்ளைங்களுக்கு வடை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி செய்ய மாட்டேன். எப்பயாச்சும் கேட்கும்போது பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். இன்றைக்கி அது மாதிரி வடை மாவு கொஞ்சம் மிஞ்சிடுச்சு. அதில் தான் நம்ம இன்றைக்கி வடை பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, அது கூட கலந்து போடுறதுக்கு அரிசி மாவு. உளுந்து மாவோட கொஞ்சம் அரிசி மாவு கலந்தால் தான் வடை ரொம்ப கிறிஸ்பியாக சாஃப்டாக சூப்பராக வரும். இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி கையில் நனைச்சிக்கிட்டு அந்த வடை மாவை எடுத்து ஹோல் போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக வடை ரெடி ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க வீட்லேயே சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்கும்போது லிமிட்டடாக தான் வாங்கி கொடுக்க முடியும். வீட்டில் சாப்பிடும்போது 1-2 சேர்த்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எப்போவுமே செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.